வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகளோட ரிசல்ட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல 90% பங்குகள் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பங்குகள் அண்ட் என் போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய பங்குகள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னும் பல பங்குகளோட ரிசல்ட் எல்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சத்த இன்னைக்கு பார்ப்போம். மிச்சத்த பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆஃப்டர்நூன் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் இன்னைக்கு டேல நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா வராம தான் இருக்கு. நானே லேட்டா தான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா டேட்டா வராமல் இருக்குது. ஸோ அதுவும் எப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ நிஃப்டி இன்னைக்கு டேயில் ஒரு 170 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 350 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ரத்த வாசம் தான் வந்து வீசியிருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் இந்த அக்டோபர் மாதத்தோடது. ஸோ திரும்ப 26க்கு மேலே நிஃப்டி 50 க்ளோசிங்கை வைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் நல்லா வாலடைல் போயிட்டுருக்கு. ஸோ எதுவும் சாத்தியம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாபர். இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை, பட் இருந்தாலும் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ டாபரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 6.5% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 445 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து ஒரு 2.25 டிவிடெண்ட் தரதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸோ கடந்த குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது, அதாவது போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூவும் டிக்ளைன் ஆகிருக்கு, ப்ராஃபிட் பார்க்கும்போது டிக்ளைன் தான் ஆயிருக்கு டாபர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ டாபர்னு மட்டும் இல்லை, எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் இந்த குவார்ட்டரில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியில் கொண்டு வந்த மாற்றம் தான். பட் இது நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே ஓரளவு டவுன்ஃபால் இந்த எஃப்எம்சிஜி பங்குகளில் நடந்ததுன்னா, குறிப்பாக எஃப்எம்சிஜி இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இறங்குச்சுன்னா அப்போது ஒரு சின்ன ஒரு லம்சம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அந்த எஃப்எம்சிஜியில் வந்து சிப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கா. பட் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐடிசியோட பர்ஃபார்மன்ஸும் இந்த குவார்ட்டரில் சொல்லிக்கும்படியாக இல்லை. லாபம் பார்க்கும்போது ஒரு 4.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது, இதுவே போன குவார்ட்டர் கூட நம்ம கம்பேர் பண்ணோன்னா இந்த குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் தான் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ஐடிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ சிகரெட் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கு ஐடிசியில். அதே மாதிரி ஐடிசி ஹோட்டல் அண்ட் இந்த இன்ஃபோடெக் இது ரெண்டுமே பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் நான் வந்து செக்மெண்ட் வைஸில் வந்து இன்னும் பிரித்து பார்க்கல. ஸோ சீக்கிரமாகவே பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எஃப்எம்சிஜி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஸோ சிகரெட் எப்படி பண்ணியிருக்கு, ஒவ்வொரு செக்மெண்ட்டும் எப்படி பண்ணியிருக்குங்கிறத பற்றி நம்ம தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதுவும் கொஞ்சம் ரிலையன்ஸ் மாதிரி கொஞ்சம் பெருசு தான். ஸோ அதனால் பொறுத்திருந்து பொறுமையாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓவராலாக ஐடிசியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டை பார்க்கும்போதே தெரியும். போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2000 கோடி பார்த்திங்கன்னா இவங்களுடைய வருமானம் வந்து குறைஞ்சிருக்கு. பட் லாபம் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இதாகலை. ஒரு 200 கோடி கிட்ட பார்த்திங்கன்னா லாபம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ மார்ஜின் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டேக்ஸில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. அதனால் லாஸ்ட் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கம்மியான மாதிரி வந்து தெரியலாம். ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் சேம் இதே எஃப்எம்சிஜியில் கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது ஒரு 420 ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் டைம் 400க்கு கீழே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ ஒரு 5% பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பட் இந்த இடத்துலலாம் நம்ம பெரிய சீக்கிரமான ஒரு மூமெண்ட்டெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம நினச்சதை வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேபி திரும்ப வந்து ஒரு 490 இல்லை 480 அந்த மாதிரிலாம் போச்சுன்னா அப்போ ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது எக்ஸைட் பற்றியான ஒரு அப்டேட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் இருந்திருக்கு போல். ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஐடி டிபார்ட்மெண்ட் சர்வே நடந்துட்டு இருக்கிறனால ஸோ இவங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா தள்ளி போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேபி நாளைக்கு விடலாம், இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸைட் வந்து அவங்களுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்ததும் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பேட்டரி கம்பெனிஸ் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். அடுத்தது ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா கூகுள் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் பண்ணி ஜெமினி ப்ரோ பிளானை பார்த்திங்கன்னா ஜியோ யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஏர்டெல் பார்த்திங்கன்னா இந்த பெர்ப்ளெக்சிட்டி கூட வந்து டைப் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ஜெமினி ப்ரோவை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கெல்லாம் ரீசார்ஜ் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ எந்த பிளான் அப்படிங்கிறதையும் நான் சரியாக வந்து பார்க்கல. அதனால் ஸோ யாராச்சும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க என்ன பிளான் என்ன ஏது அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா
ஸோ ஏபி கேபிட்டல் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ண பங்கு. ஸோ தொடர்ந்து இதை பற்றியும் ரிசல்ட்டை பற்றியும் நம்ம பேசிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ ஏபி கேபிட்டலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் நம்ம ஓரளவு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஏபி கேபிட்டலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் ஒரு ஒன் டைம் கெயின் வந்து இருந்திருக்கு, இந்த குவார்ட்டரில் இல்லை. பட் அதை கழிச்சிட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஏபி கேபிட்டலில் வந்து நடந்திருக்கு. ஸோ ஏபி கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஒரு 4% உயர்ந்திருக்கு. பேட் பார்க்கும்போது 882 கோடியா இந்த குவார்ட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்பிஎஃப்சி செக்மெண்ட் பார்க்கும்போது 14% டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து இயர் ஆன் இயரில் உயர்ந்திருக்கு. இதுவே நம்ம குவார்டர் ஆன் குவார்ட்டரில் பார்க்கும்போது 39% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 22% வளர்ந்திருக்கு. லோன் புக் ஒரு 29% எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கிறதாவும் ஏபி கேபிட்டல் இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது 10%, அதாவது ஏஎம்சி பிஸ்னஸ் ஒரு 10% வந்து உயர்ந்திருக்கு. 5.5 லட்சம் கோடியை பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்சி பிஸ்னஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் செக்மெண்ட் இதுக்குள்ளே இருக்குது, அதை பற்றி தனியாக வந்து கொடுக்கல. அதே மாதிரி ஹவுசிங் ஃபினான்ஸ் பற்றியும் தனியாக நமக்கு இந்த கொடுத்த ரிசல்ட்டில் நமக்கு வரல. ஸோ இது வந்து கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்குள்ளே போய் பார்க்கும்போது ஸோ டீட்டெயிலாக வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ பார்த்துட்டு டெஃபினட்டாக அதுவும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு ஒன் டே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அரௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 327 ரூபா கிட்ட இருக்குது. ரீசெண்டாக நம்ம ஒரு செய்தி இதில் வந்து பார்த்தோம். அட்வென்ட் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு 2% ஸ்டேக்கை விற்றாங்க. 312 ரூபா கிட்ட இருந்தது. இப்போது இன்றைக்கி டேயில் ஒரு 5% ஏறி 327 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த ரிட்டர்னுக்கு மேலே நமக்கு ஏபி கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ என்பிஎஃப்சிஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவேஷனில் நம்ம இந்த என்பிஎஃப்சிஸை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இது ஒரு டைவர்சிஃபைடு என்பிஎஃப்சி, ஏன்னா உள்ள அசட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் இருக்குது, ஸோ என்பிஎஃப்சி இருக்குது, அதே மாதிரி ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இருக்குது. ஒரு கலவையாக பார்த்தீங்கன்னா இந்த ஏபி கேபிட்டலில் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சது. ஸோ திரும்ப நமக்கு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. மொதல் டைம் ஒரு இறக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த வருஷம் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. மேபி ஃபோக்கஸ் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போது அது திரும்ப எங்கேயோ வந்து போயிருச்சு. ஸோ ஓகே, என்ஜாய் பண்ணலாம். நமக்கு அடுத்த கட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு பங்குகளில் வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ரஷ் பண்ணி எதையும் வந்து வாங்க வேண்டாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து யூனியன் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ யூனியன் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ஃப்ளாட்டாக டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஒரு 10% வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு 4249 கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் இவங்களுடைய லாபம் குறைவதற்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி ஸ்லிப்பேஜ் வந்து அதிகமாகிருக்கு. ஸோ அக்ரி லோன் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிக்கு மட்டும் கொடுத்த லோன் போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 1.68 lakh crore கிட்ட வந்து இவங்க விவசாய கடனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவன் கொடுப்பான் இந்த மாதிரி அந்த அளவுக்கான கடனை? பிஎஸ்யூ பேங்க்னால தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஏன்னா விவசாயிகளும் வளரணும், அது சமூக நீதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இது ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று. ப்ரைவேட்காரெல்லாம் ரொம்ப போய் கொடுக்க மாட்டான். ஸோ கவர்மெண்ட்டை நம்பி தான் அவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ரிஸ்க் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்க போகுது. பட் இதை வேறு வழியில் சம்பாதிப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்லிப்பேஜ் இருந்தாலும் ஸோ ஓவரால் யூனியன் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ ப்ரொவிஷன் வந்து கம்மியாக இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்கவரி வந்து பெட்டராக வந்து நடந்திருக்கிறதா இந்த குவார்ட்டரில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம். ஸோ யார்கிட்ட இருந்த வோடஃபோன் நான் நினைக்கிறேன், வோடஃபோனோ இல்லை இன்னொரு ஒரு ஏதோ நொடிஞ்சு போன ஒரு நிறுவனம் ஸோ யூனியன் பேங்க் கிட்டேருந்து வாங்கின கடனை நாங்கள் ஃபுல்லாக ரீபே பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன நிறுவனம் அப்படிங்கிறத நான் சரியாக மறந்துட்டேன். பட் ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கில் நம்மளே ஒரு மாதம் கூட இருக்காது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ யூனியன் பேங்க் ஓரளவு ஃப்ளாட்டாக, அதாவது டிக்ளைனான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. ஸோ பார்ப்போம் எப்படி இவனுங்க பர்ஃபார்மன்ஸை அப்கமிங் குவார்ட்டரில் வந்து பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அது போக செகண்ட் லார்ஜஸ்ட் பிஎஸ்யூ பேங்காக யூனியன் பேங்க் வந்து மாறுவதற்கு இருக்குது. ஸோ இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். இந்த குவார்ட்டர் ரிசல்ட் மோசமாக இருந்தாலும் நெக்ஸ்ட் இதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஹியூண்டாயோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஹியூண்டாயும் பார்த்தீங்கன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தா ஸோ எக்ஸ்போர்ட் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ 54,400 யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டரில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. பட் இவங்க 21% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் க்ரோவ் ஆகிருக்கு. 1500 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் வந்து
இந்த குவார்ட்டர்ல லாபமா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். பட் இருந்தாலும் இந்த பங்கு ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கா இருக்கு. இது ஓவர் வேல்யூடா இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இவங்க கிட்ட பெரிய அளவுக்கு வந்து இந்த கிரெட்டா அண்ட் இந்த வென்யூ இதெல்லாம் தான் கொஞ்சம் அதிக அளவுக்கு விக்குது. அதுவும் குறிப்பா கிரெட்டா. ஸோ இத மட்டும் நம்ம நம்பி பெரிய அளவுக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ வென்யூவ வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. வென்யூவோட லுக் எனக்கு ஓரளவு பெட்டரா தான் வந்து தெரியுது. பட் இருந்தாலும் ஸோ இது ரோட்ல பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் வந்து டீட்டெயில்டா தெரியும். ஸோ இது இன்னும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ட்டு. பட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் போர்ட்ஃபோலியோ அவங்க கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 30 கார் இறக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இறக்கி கெத்து காட்டுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு இவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உணர்ந்துக்கணும். ஸோ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது 1000 கோடி கிட்ட உங்களுடைய ரெவன்யூ உயர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக ஹியூண்டாய் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் எக்ஸ்போர்ட்டு டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ்னால இல்லை. அடுத்தது வந்து என்டிபிசி கிரீனோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கும்போது இயர் ஆன் இயரில் லாபம் ஒரு டபுள் த ரிட்டர்ன், அதாவது டபுள் ஆயிருக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் ஸோ குவார்டர் அண்ட் குவார்ட்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஃப்ளாட் அண்ட் டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அவங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சு தான் வந்து இருக்குது. சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் என்டிபிசி க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை 100 ரூபா ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வேற பலரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போவே நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போதைக்கெல்லாம் இந்த மாதிரி பங்குகள்லாம் நம்ம அவசரம் காட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பீக்லேருந்து கிட்டத்தட்ட 150 ரூபாலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது 105 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு இடத்துக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த என்டிபிசி க்ரீனை நம்ம பிடிக்க முடியும். இல்லைனா வாங்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதுக்கு பதிலாக பெட்டர் நமக்கு என்டிபிசி அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்குது. ஸோ அதுவே போதும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ என்டிபிசியோட ரிசல்ட்டும் இன்றைக்கி தான் நான் நினைக்கிறேன். பட் இன்னுமே ரிசல்ட் வராமல் இருக்குது. வந்ததுன்னா நாளைக்கு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது சிப்லாவோட ரிசல்ட் வந்திருக்கு. 900க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிப்லா வந்து நமக்கு கிடைச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிருச்சு. ஸோ சிப்லாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட்டில் அதிக அளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த எல்இலிலி கூட சேர்ந்து பண்ண போகிற ஒரு பார்ட்னர்ஷிப் தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேமை போட்டு வந்து விற்பாங்க நம்ம மார்க்கெட்டில். ஸோ இதை பற்றி தான் பெரிய அளவுக்கு வந்து சிப்லா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எல்இலிலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் ஷேரை இந்தியாவில் வந்து பிடிச்சிருச்சு. அதனால் எங்களுக்கும் ஒரு சரியான ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்ட்டு சிப்லா வந்து சொல்லியிருக்காங்க. அது போக யூஎஸ் பைப்லைன் இருக்குது செமக்ளூடைடை லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் ஒரு $1 பில்லியன் வரைக்கான வருமானத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது யூஎஸை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மூவராக யார் இருக்க போகிறான்னா நாட்கோ ஃபார்மா தான் வந்து இருக்க போகிறா. ஸோ அதனால் நாட்கோ ஃபார்மா ஃபஸ்ட்டு நல்ல ஒரு கெயினை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்குன்னு இவங்க பார்க்க மாட்டாங்கன்னு இல்லை, இவங்களும் பார்ப்பாங்க. பட் நாட்கோ ஃபார்மாவுக்கு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருக்கும், கூடவே எக்ஸிக்யூட்டிவும் இருக்கும். அதனால் கூடுதல் அட்வான்டேஜ் நாட்கோ ஃபார்மாக்கு தான். பட் இதெல்லாம் எதுவும் இப்போதைக்கு வந்து நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நடக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்படலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெவ்லிமிட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஃபேட் அவுட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த வரக்கூடிய குவார்ட்டர்ஸ்லேயும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் அதை நாங்கள் வந்து வேறு போர்ட்ஃபோலியோ வச்சு முட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு சிப்லா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெவ்லிமிட் போச்சுன்னா கண்டிப்பாக நாட்கோ ஃபார்மாவில் இப்போ இருக்கக்கூடிய மார்ஜின் அப்போ இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டான ஒரு விஷயம்தான். இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து கம்மி. பட் அதாவது இந்த குவார்ட்டர் போய் அடுத்த குவார்ட்டர் வரைக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் சரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிப்லாவில் இன்னொரு நியூஸ் இருக்குன்னு சொன்னேன். அது என்னன்னா குளோபல் சிஇஓ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு வரப்போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மெயின் டெவலப்மெண்ட்டாக சிப்லாவில் வந்து பார்க்கப்படுது. ஸோ என்ன இருந்தாலும் அவங்க பாட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ண போகிறாங்க. குளோபலாக மட்டும் இல்லை, டொமஸ்டிக்காகவும் சிப்லா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இருக்குது. இவங்களுடைய நார்த் அமெரிக்கா சேல் ஒரு 3% பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டு காட்டிலும் இந்த குவார்ட்டர் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லை, ஐஎஸ்டி அவர் குவார்ட்டர்லி ரெவன்யூவையும் இந்த குவார்ட்டரில் சிப்லா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிப்லாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது மணப்புரம் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. அவ்வளோதான், மல்லாக்கப்படுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் தான். ஸோ ஒரு 62% பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சிருக்கு. போன வருஷம்
இதே குவார்ட்டர்ல 572 கோடி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த காலாண்டுல பார்க்கும்போது 217 கோடி கிட்ட தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 300 கோடி கிட்ட அவங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபினான்ஸ்ல ஒரு ஒன் டைம் லாஸா ஒரு 437 கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது காரணமா தான் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. மத்தபடி கோல்டு பிசினஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே 50 பைசா டிவிடெண்ட் தரதாவும் மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரூ. 1 கூட குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அத பாதியா வந்து குறைச்சுட்டாங்க. ஸோ இவனுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. ஸோ பரவால்ல. பட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஸோ ஒரு நண்பர் கூட வந்து கேட்டிருந்தாரு. என்னன்னா, என்கிட்ட இப்ப மணப்புரம் இருக்கு. 80% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்கு. நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ லாங் டெர்ம்க்கு நல்ல ஒரு பங்கு. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஸோ ஹோல்டு பண்ணணும் தோணுச்சுன்னா ஹோல்டு பண்ணலான்னா, ஹோல்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் இது வந்து 2 மடங்கு ஒரு லாபத்த குடுக்குறதுக்கு தான் ரெடியா வந்து இருந்துட்டுருக்கு. லாஸ்ட் பக்கத்துல வந்துட்டு திரும்ப ஒரு கரெக்ஷன குடுத்துட்டுருக்கு. நான் வாங்குன ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃபான ஒரு இடம் என்ன பொறுத்தவரைக்கும். அதனால நான் தொடர்ந்து வந்து இத ஹோல்டு தான் வந்து பண்ணுவேன். இடைப்பட்ட டைம்ல ஒரு 3 டைம் நமக்கு இதுல ஒரு ஷார்ட் டெர்ம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து ஏற்படுத்தி குடுத்தது. ஸோ அத பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன். அதனால நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் இந்த மணப்புரம பொறுத்தவரைக்கும். ஸோ நீங்க உங்களுடைய பிளான் அதாவது நான் லாங் டெர்ம்க்கு ஹோல்டு பண்றேன் அப்படின்னா, ஸோ தொடர்ந்து வந்து நம்ம கன்டின்யூ பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கீழ இறங்குனா பயம் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஸோ குடுத்துட்டு நம்ம வெளிய போலாம். மேபி கோல்டுல ஒரு பிரஷர் திரும்ப ஏற்படுதுன்னா, ஸோ இந்த இடத்துலயும் டெஃபினட்டா ஒரு பிரஷர் ஏற்படும். அப்ப என்னால தாங்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா நீங்க இப்பவே ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகுறது ஒரு பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கால வந்து ஒரு 24 மில்லியன் பேரல் பார்த்தீங்கன்னா, ஆயில் வாங்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கான பிட்ஸ வந்து போட்டிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இப்போ ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்கான தடைகள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா, உக்கிரமா போயிட்டுருக்கு. ஸோ அதனால இப்போ அமெரிக்காலயும் வந்து ஆயில் வாங்குறதுக்கான ஒரு முடிவ ஐஓசிஎல் எடுத்திருக்காங்க. என்னதான் அமெரிக்கால வாங்குனாலும் கூட, ஸோ ரஷ்யாவிலிருந்து வாங்குறத நாங்க முழுவதும் வந்து நிறுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்கக்கூடிய ஃப்ளீட்ல ஸோ ஆயில் அங்கிருந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் பேங்க் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. சாஃப்ட் பேங்க் பாவங்க. இது சாஃப்ட் பேங்க்காரன் கூட புலம்பியிருக்க மாட்டான். ஸோ வேற எவனாச்சும் பார்த்தீங்கன்னா புலம்பியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, இந்த சாஃப்ட் பேங்க் வந்து ஒரு $250 பில்லியன் ஒரு லாபத்த பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்ப தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா, ஸோ என்விடியால இவங்க இதுக்கு முன்னாடி அதாவது கோவிட்டுக்கெல்லாம் முன்னாடி 2017 அந்த மாரி டைம்ல எப்ப பண்ணான்னு தெரியல. ஸோ பண்ணியிருக்கான். அப்ப அவங்க பண்ணும்போது $700 மில்லியன் ஒரு 5% ஸ்டேக் என்விடியால வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ என்விடியால லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டரா சாஃப்ட் பேங்க் தான் வந்து இருந்தாங்க. ஆனா 2019ல பார்த்தீங்கன்னா, என்டையர் ஸ்டேக்கையும் வந்து வித்தாங்க. எவ்வளோக்குன்னா $3.6 பில்லியன் வந்து 2019ல வித்திருக்காங்க. ஸோ இப்போ அதோட வேல்யூ பார்க்கும்போது $250 பில்லியன் இருக்கு. $700 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ விக்காம வச்சிருந்தா $250 பில்லியன் ஆயிருக்கும். ஆனா, ஸோ என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும். இவ்வளோ பணம் வச்சிருக்கிறவனே தவறு பண்றான். ஸோ அது மட்டுமா, இந்த மாதிரி பெரிய பங்க வாரன் பஃபெட் கூட ஐடென்டிஃபை பண்ணல. அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்த பங்கு நம்பர் 1 ஸ்டாக் $5 ட்ரில்லியன் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கா இப்போ இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வாரன் பஃபெட்டே முதலீடு பண்ணல. அதுக்காக வாரன் பஃபெட் என்ன ஒரு சாதாரண ஆளா? ஸோ அவர் பார்க்காத காசா? அவர் பார்க்காத வெற்றியா? அவ்வளோதான். ஸோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத நினைச்சு வருந்தி எந்த ஒரு பயனும் இல்ல. அதே மாரி, ஐயோ! நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இனிமேலாச்சும் வாங்கலாம். இதுதான் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு தவறான சென்டிமெண்ட். நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இனியாச்சும் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பீக்ல வாங்குறது. வாங்கி ஆபத்துல வந்து மாட்டுறது. ஸோ இந்த மாரி ரொம்ப சராசரியான ஒரு முடிவுகள நம்ம எடுக்கவே கூடாது. மிஸ் பண்ணி போனா போயிட்டு போது. அடுத்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைச்சாலே, ஒரு நல்ல சக்ஸஸ பார்க்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ மேபி இதில மாற்று கருத்து இருக்கலாம். பட் இது என்னுடைய ஒரு டிசிஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் அண்ட் கூகுளோட ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு போல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணல. மேபி செக் பண்ணேன்னா கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். பட் என்ன ஒரு டேட்டானா, இப்போ மைக்ரோ ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா சாரி மைக்ரோ ஃபினான்ஸ்ன்னு வருது. மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் வரக்கூடிய 2 வருஷத்துல அவங்களுடைய டேட்டா சென்டர் கெப்பாசிட்டிய டபுள் ஆக்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். 2 வருஷத்துல கெப்பாசிட்டிய வந்து டபுள் ஆக்க போறாங்க. இப்போதைக்கு குளோபலா பெரிய அளவுக்கு டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி வச்சிருக்கக்கூடிய இடத்துல மைக்ரோசாஃப்ட் 2ண்ட் இடத்துல இருக்கு. 3 பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்கு. இடத்துல AWS அமேசான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட்டும் அக்ரெசிவா வந்து இந்த இடத்துல இறங்கியிருக்காங்க. ஸோ நம்பர் 1 வருவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். ஸோ டேட்டா சென்டர்ல பெருசா வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்கிற வரைக்கி, ஸோ இந்த சிப் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடிகட்டி பறக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் இன்னைக்கு சொல்றான், நாளைக்கே இல்ல ஒரு 6 மாசம் கழிச்சு
இதில் மேபி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம். நாங்கள் இப்போ பண்ணலை, நாங்கள் அப்புறமா பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏதாச்சும் உழப்புனானுங்கன்னா கண்டிப்பாக அந்த டைம் இந்த சிப் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு பாதிப்பை வந்து சந்திக்கும். அதனால் ஏற்றம் நடக்கும்போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத மட்டும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஸ்டெலன்டீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ ஸ்டெலன்டீஸோட Q3 பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்களுடைய ரெவன்யூ 13% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ 37 பில்லியன் பவுண்டு. ஸோ பவுண்டா யூரோ யூரோ இந்த தேர்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எல்லா குளோபல் செக்மெண்ட் நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, அதுக்கப்புறம் மற்ற சைடும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சவுத் அமெரிக்கா மட்டும் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. மற்ற பக்கம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டெலன்டீஸ் கிட்ட இருந்திருக்கு. ஸோ இன்வென்ட்ரி ப்ராப்ளம் இன்னும் இருந்துகிட்ருக்கு, படிப்படியாக குறைச்சிட்டு இருக்காங்க. கூடவே புது மாடல்ஸை பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா புது மாடல்ஸ் வந்து லான்ச்சுக்கு தயாராக இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஸ்டெலன்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதை தாண்டி இன்றைக்கி டேயில் ஸ்டெலன்டீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10% வரைக்கும் ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இவங்களுடைய அடுத்த Q4 செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் ஒரு லாஸ் மாதிரி ஒரு அஃபெக்ட் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒன் டைம் காஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஸ்டெலன்டீஸ் இன்றைக்கி போட்டு அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ $10 அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரைஸ் தான். பட் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும்போது டெஃபினட்டாக நான் இந்த ஸ்டெலன்டீஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். மேபி இன்றைக்கே பண்ணாலும் பண்ணலாம். பட் இப்போதைக்கு மைண்டில் பண்ணுறதுக்கு ஸோ கொஞ்சம் காசு இருக்குது இந்த யூஎஸ் அக்கௌண்ட்லேயும். பட் பொறுத்திருந்து நம்ம முதலீடு பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி தொடர்ந்து ஒவ்வொரு டிப்லையும் வந்து பிடிச்சிட்டே தான் வந்து இருக்குது. ஸோ திரும்ப நான் பிடிச்சேன்னா கண்டிப்பாக நாளைக்கு அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பட் இப்போவும் ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்டெலன்டீஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், நிறுவனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டெசிஷனை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்தது நோவோ நார்டிஸ்க். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் கீழே விழுந்துட்டுருக்கான். ஸோ அதே மாதிரி எலிலில்லி பார்க்கும்போது அவங்களுடைய ரிசல்ட் இன்றைக்கி கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னும் செக் பண்ணலை. ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு நான் நினைக்கிறேன். ஹெட்லைன் மட்டும் நான் பார்த்தேன். ஸோ இப்போ இந்த நோவோ நார்டிஸ்க் திரும்ப அகைன் $50 கிட்ட வந்திருக்கு. $62 கிட்ட இருந்தது. $12 பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஒரு ப்ரெஷரை வந்து இதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஸோ அப்கமிங் இவங்களுடைய இந்த வெயிட் லாஸ் பில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸை நோவாக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி கூட ஒரு கம்பெனியும் ஒரு $8 பில்லியன் கொடுத்து வாங்க போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நோவோ கிட்டேருந்து வந்து ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அடுத்தது இன்னும் நைக்கில் கூட ஒரு வாய்ப்பு வரலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு 60க்கு கீழே போச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நைக்கில் கூட ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து செக் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு டெசிஷனை நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் பங்குகளாக யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் லென்த்தாக போயிருக்கோம். பட் பல இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.